अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो स्वयामुनं रामं पद्माक्षणकटजित्तरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावन्तरं वल्लवीधनवल्लभं जयन्ती सम्भवन्तां विजयन्तीभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदायुधि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णाति मामकं प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिम् अनुकल्पभूतमुरभित्पदं सदाम् अजहत्त्रिवर्गमपवर्गवैभवं चलचित्तवृत्तिविनिवर्तनौषधं शरणं यतीन्द्रचरणं व्रणीमहे। इदले पूर्वार्धम अनुकल्पभूत मुरभित्पदं सदाम् தத்துக்களுக்கு ரெண்டாவது பெருமாளுடைய திருவடி ரெண்டாம் பட்சமா இருக்கா மாதிரி பாஷ்யக்காரருடைய திருவடி முதலா இருக்கிறது அப்படின்னும், பாஷ்யக்காரருடைய திருவடி ஆசிரியத்தினால திரிவர்க்க அபவர்க்க வைபவம் இருக்குதே, அத திரிவர்க்க அனுபவத்தோட கூட திரிவர்க்க அனுபவத்தை விட்டுட்டு அபவர்க்க வைபவம் அனுபவிக்காதபடியா திருவர்க்க வைபவம் அனுபவிச்சுட்டே இருக்கு தேவை, அபவர்க்க வைபவமும் பெறலாம், மோக்ஷானந்தத்தையும் அனுபவிக்கலாம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடி ஆசிரிச்சா அப்படின்னு சொன்னேன். அதனால அந்த நூத்தந்தாதியிலையும் சேமநல் வீடும் பொருளும் தருவமும் சீரியனர் காமமும் என்றிவை நான்கென்பர் நான்கும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடுதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன் இந்த மண்மிசையேன்னு வாமனன் போல பரோபகாரத்துல ரொம்ப பிரசித்தரா இருக்கக்கூடிய உற்சுகரா இருக்கக்கூடிய ராமானுசன் இந்த மண்மிசை இந்த மாதிரி சொன்னார். இப்படி எம்பெருமானிடத்துல ஆறா காதல் கொள்றது, ஆனாலே அதான் சீரிய நற்காமம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உறுதுணையா தான் மற்றதெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த காமபுருஷார்த்தத்துல அதாவது கிரகஸ்தனா இருக்கவன் தான் தர்மங்கள்லாம் பண்ண முடியுமானதுனால அறம் தர்மானுஷ்டானத்துக்கு தான் பொருள்லாம் வேணும். பொருளை மற்றவாளுக்கு உபயோகப்படுற மாதிரி அவளுக்கு தானாதிகள் அதாவது பிக்ஷை போடுறது அதெல்லாம் பண்றது பொருளை கொண்டு அப்படின்றதெல்லாம் கிரகஸ்தனுக்கு தான் கூடுமானது. அதனால அறம்பொருள் வீடுதற்கென்னுரைத்தான் வாமனன் சீலன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலசித்த விருத்தி வினிவர்த்தனௌஷதம். சஞ்சலமான சித்தத்தினுடைய வியாபாரத்தை வினிவர்த்தம் அது சஞ்சலப்படாம நிச்சந்தையா நேர் மார்க்கத்தில் இருக்கும்படியாக அதை கொண்டு வரத்துக்கு ஔஷதமா அந்த சஞ்சலத்தை போக்கி தெளிவா இருக்கிறதுக்கு பாஷ்யக்காரருடைய திருவடி ஔஷதத்தை போல இருக்குது. சஞ்சலமா இருக்கிற திருவடி ஔஷதம் போல, அதாவது பித்தம் ஏறினவாள் என்ன பண்ணுவா, பைத்தியக்காரனா உண்மத்தனா தாறுமாறா நடந்துப்பா. பித்தம் ஔஷதத்தினால எப்படி சமனமானாக்கா மறுபடியும் தெளிந்த புத்திய உடையவாளா இருக்காளோ, அத போல தத்வஹித புருஷார்த்தத்துல தெளிவில்லாத ரொம்ப சஞ்சலம் கொண்டிருக்கவாள்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடியை ஆசிரிச்சா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடியாகப்பட்டது அந்த சஞ்சலமான புத்திக்கு ஔஷதம் போன்றதா விளங்கி ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீசூக்திகள்னால அப்படியே அவ தெளிவடைஞ்சவாளா இருக்கான். அதனால ஸ்ரீபாஷ்யக்காரர் திருவடி அதாவது மொத்தத்துல ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்றமே, அந்த இடத்துல நாம திருவடியை பற்றினாலும் திருவடிகளை பற்றணும்னு சொன்னாலும் திருவடியை பற்றுறது சரி,
அது உபச்சார வார்த்தை இல்லை, முக்கியமான வார்த்தை தான். இருந்தாலும் அந்த திருவடின்றது திருமேனிக்கும் உபலட்சணம். எம்பெருமானை பற்றுகிறோம்னு அர்த்தம், திருமேனிக்கும் உபலட்சணம். அதே மாதிரிதான் இங்க யதீந்திர சரணம் விரணீமகே அப்படின்னு சொல்லச்சு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடியை சரணமாக வரிக்கிறேன் அப்படின்னு அப்போ ஸ்ரீபாஷ்யக்காரரை பற்றுகிறேன், திருவடியை பற்றுகிறேன். ஸ்ரீபாஷ்யக்காரர் மொத்தத்துல திருமேனி, அவருடைய திருமேனியை பற்றுகிறோம். திருமேனின்னா அப்புறம் அவருடைய கல்யாண குணங்கள்லாமும் இது பண்றோம். அதனால அதுக்கு உபலட்சணம். அதனால எதிராஜருடைய சீசூக்தியாகப்பட்டது நம்முடைய சஞ்சலத்தெல்லாம் போக்கி தெளிந்த புத்தியை கொடுக்கிறது அப்படின்றது சேர்றது. அதுதான் அங்க திருவடின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சீசூக்தின்னு சொல்றது மாறுதலா இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு எண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய இதுலதான் தத்வஹித புருஷார்த்தங்கள்லாம் தெளிவா சொல்லப்படுறது. ஸ்ரீபாஷ்யக்கார அதனால்தான் இதுக்கு ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்றதுல பேர்லாம் வந்திருக்கு. பிரசித்தமா அந்த மாதிரியான கொண்டாடுறது காரணம் தான். அதனால எம்பெருமான நாமோ எம்பெருமான் தான் தத்துவம், பரதத்துவம் எம்பெருமான், பரமஹிதம் பரம உபாயம் எம்பெருமான், பரமஹிதமான பரம புருஷார்த்தம் அதான் ஹிதமான இல்லை பரமஹிதம் அதான் உபாயம் எம்பெருமான், பரம புருஷார்த்தம் எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானுடைய கைங்கரி பரமஹிதம்ன்றது எம்பெருமான் தான். அவனுடைய திருவடியை பற்றினா நாம பற்றுறது எம்பெருமான திருவடியை. அவன் தான் நமக்கு மோட்சத்தை அருள்றான். அவன் அருள்றதுனால எம்பெருமானுடைய திருவடியை நாம பற்றுறது உபாயம். அப்ப எம்பெருமான் எப்படின்னு சொல்லக்கூடாது. அது பல தடவை சொல்லிட்டு இருக்க உதாரணம் தான். எம்பெருமான் திருவடியை நாம பற்றோம்ன்றது சாத்திய உபாயம், நம்மால சாதிக்கக்கூடிய உபாயம். ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுற மாதிரி. எம்பெருமான் மோட்ச ஈஷாமி அப்படின்னு சங்கல்பிக்கிறானே, அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரா மாதிரி. அது அவன் சித்தோபாயம். இப்போ நமக்கு வேலை எப்படி கிடைக்கும்? நாம் அப்ளிகேஷன் போட்டால் கிடைக்கும். அப்ளிகேஷன் போட்டால் கிடைக்குமா? 1000 பேர் அப்ளிகேஷன் போடுறான் 10 வேலைக்கு அப்படின்னா 10 பேருக்கு தானே கிடைக்கும், 3 பேர் கிடைக்காது. அந்த இடத்துல அப்படி இல்லை, எத்தனை பேர் போட்டாலும் கிடைக்கும், எத்தனை பேர் சரணாகி பண்ணாலும். அந்த வேலைக்கு எப்படி போனோம்? 1000 பேருக்குமே கிடைக்கிறதுனா கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தால் தான் அங்கே போய் வேலையில் சேர முடியும். அப்ளிகேஷன் காப்பி வச்சு வேலையில் சேர முடியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல தடவை. அதனால நாம பண்றது சித்தோபாயமான சரணாகதி, சாத்தியோபாயமான சரணாகதி, நம்மால சாதிக்கக்கூடியது. அவன் எப்படி கம்பெனியில் நாம் அப்ளிகேஷன் போடுறோம், நம்மால சாதிக்கப்படுறது. அவன் சித்தமா இருக்கான், வேலைக்கு கால் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வரவாளுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறதுன்னு. அதனால அதுதான் அவன் சித்தோபாயமா இருக்கான். அதே மாதிரி நாம அங்க போய் கைங்கரியம் பண்றது சாத்திய உபேயம். அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கிறது அவன் சித்தமா இருக்கான். இந்த கைங்கரியத்தை இந்த வேலையை ஒர்க்க பண்ணுன்னு சொல்லிட்டு அது சித்தோபேயம் அப்படின்னு. சரி, அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்பஷ்டமா எந்த விதமான கலக்கமும் இல்லாம தெளிவா இருக்கிறது நம்முடைய இது கடைசி விஷயத்த சொன்னேன். ஆரம்பத்திலேருந்து சஞ்சலம் தான். நாம எந்த மார்க்கத்துல போனோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதாவது லாலா கடைக்கு ரோட்ல நடந்து போச்சே லாலா கடையில இழுக்கிறது என்ன, அவன் கலர் லைட்ல இதெல்லாம் போட்டு அவன் வச்சிருக்க அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தா போய் சாப்பிடணும் கண்டபடி அப்படின்னு. அதிலிருந்து நமக்கு சம்சயம்தான். என்ன சம்சயம்? இது என்ன, இதுவும் நீட்டாக தானே வச்சுட்டு இருக்கான், ஹைஜீனிக்காக தானே இருக்குது, இதில் என்ன தோஷம்?
பித்த சாட்டா என்ன, ஏன் ஆற்றுலையே வந்து இது பண்ணணுமா, ஆற்றுல கூட இந்த மாதிரிலாம் இல்லை, ஒட்டடை இருக்குது, அது இருக்குது அது இருக்குது சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்குது, எவ்வளோ க்ளீனாக வச்சுட்டுருக்கான். அப்படி அங்கேருந்து தொடக்கம்தான் நமக்கு சம்சயம், தலச்சித்த விருத்தி. அதாவது அதுக்கப்புறம் அதெல்லாம் போய் வைதீகத்தில் வேதத்தில் சொல்கிறதுக்கே வந்துட்டோம்னா கூட, வைதீகனா வந்தால் கூட அதுக்கப்புறம் சஞ்சலம் பண்ணுறது. அதாவது வேதத்தில் இந்த தேவத்தை ஆராதிச்சா இந்த பலன் வரும்னு சொல்றது, அந்த பலன் எவ்வளோ நன்னா இருக்குது, அதை நாம் அனுபவிக்கணுமே அப்படின்னு தோன்றது. ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் வந்ததுன்னா குபேரனா இருக்கலாம், அதுவா இருக்கலாம், அதுவா நன்னா நாம அனுபவிக்கலாம் அப்படின்னு அப்படி சுவார்த்தமா தோன்றது. அப்படியே இன்னும் கொஞ்சம் போனா கூட பரார்த்தமா இருந்தா கூட நாம எப்படி நமக்கு நிறைய பணம் வந்ததுன்னா பெருமாள் ஆராதிக்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம், எத்தனையோ ஸ்கூல் காலேஜெலாம் வைக்கலாம், அப்புறம் இது ஆஸ்பத்திரிலாம் கட்டலாம், பல பேருக்கு உபகாரம் பண்ணலாம் இப்படின்னு. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வந்து முக்கிய அம்சம் தெரியாம ஏதோ கொஞ்சம் முக்கிய அம்சத்துல முன்னேறணும். நமக்கு 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 பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது முதல்ல. அதுக்கப்புறம் அதில் சஞ்சாலம் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா அவன் நிறைய பேருக்கு பணம் சம்பாதிச்சு நாமும் நன்னா அனுபவிச்சு மற்றவாளுக்கும் நிறைய இது பண்ணி அவளை போல அவள் ஒரு காலேஜ் கட்டுருக்கான்னா நாம் 4 காலேஜ் 4 ஆஸ்பத்திரி இதெல்லாம் பண்ணி நாம் நன்னா பேர் வரணும் அப்படின்னு சஞ்சலிக்கிறது மனசு. அப்போ அதுக்குண்டான வியாபாரத்தை பண்ணணும் அப்படி. இதெல்லாம் அல்பம் அஸ்திரம். இதனால் வந்து ஏதாவது சொர்க்காதி லோகங்கள்லாம் வந்தால் கூட அதெல்லாம் வந்து அஸ்திரம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு, அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த தேவதைகளுக்குள்ள எம்பெருமான் தான் இருக்கான், அந்த தேவதைகளே இல்லை, இந்த பலன் தரதெல்லாம் யாரு தேவதைகள், அந்த தேவதையே தான் பிரதானம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது, அது ஒரு சஞ்சலம். அதை தாண்டி அது உள்ள அந்தர்யாமியா இருந்து பெருமாள் தான் தரான் அப்படின்னு பெருமாள் உள்ள இருக்கான்றதுனாலே அந்த தேவதையை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு அப்படி ஒரு சஞ்சலம். அதுக்கு மேலே போச்சுன்னா பெருமாளையே சேவிக்கிறேன்னா சரி பெருமாளையே நான் இந்த பலத்துக்காக சேவிக்கிறேன், தர்மார்த்த காமத்துக்காகவே சேவிக்கிறேன் அப்படின்னு அது. அதுக்கப்புறம் எல்லாம் போய் அதுக்கப்புறம் எம்பெருமான் திருவடியில கைங்கரியம் பண்றதுக்காகவே நான் பற்றுறேன் அப்படின்னு இவ்வளவு தூரம் வரத்துக்கு ஏகப்பட்ட நான் ஏதோ ஒரு நாளில் முடிச்சுட்டேன். சஞ்சலம் அப்படி இப்படி இல்லை, அங்கங்க தடங்கள் என்ன. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இதுவே பர்யாப்தமா நமக்கு தோணி அதிலேயே உழலக்கூடிய ஒரு நிலைமையில புத்தி சலிக்கிறது. ஏன் இதெல்லாம் சௌரியமா தானே இருக்கும், இத்தனை நாளா இருந்ததை விட இது ரொம்ப சௌரியம் தானே, இது நல்லது தானே அப்படின்னு அங்கங்க வந்து ஒரு தடக்கல் வருது. அப்படிலாம் இருக்கக்கூடிய இதே எம்பெருமான் தான் பரமசேஷி. நாமும் எம்பெருமானுக்கே தாசபூத்தர்கள், எம்பெருமானுடைய திருவடியை பத்ததே நமக்கு உபாயம், அவனிடத்தை கைங்கரியம் பண்றதே நமக்கு புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா நாம பெற வேண்டிய பலன், உயர்ந்த பலன் அப்படின்றதெல்லாம் அதான். இதெல்லாம் வந்து இப்படிலாம் இல்லை அப்படின்றத ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியெல்லாம் சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தினால வர்றது தான். அதனால தலச்சித்த வினிவர்த்தன ஔஷதம் அதை போக்கடிக்கிறது. சஞ்சலமான சித்தத்தினுடைய வியாபாரம் இருக்கு, அதனால அல்ப சுகத்திலையும் அல்ப தேவதா பஜனத்திலையும் இருக்கக்கூடிய புத்தியே அப்படி இல்லாம முன்னமே சொல்லிருக்கேன். ஸ்ரீபாஷ்யக்காரன் நாள்ல தான் நம்ம குலத்துல பிறந்தவா மொத்த பேரும் அப்படியே தான் இருக்கணும், வைஷ்ணவனாகவே தான் இருக்கணும், வேற விதமா ஒண்ணு. அதனாலதான் இப்போ பிறந்த குழந்தைக்கு ஆயுஷ்வம் பண்ணா என்ன, அதுக்கு இன்னும் பரநியாசம் ஆகலையே. ஏன் ஆயுஷ்வம் காமிய கர்மான்னு குழந்தையா பண்றது விரும்பி நாம தானே பண்ணி வைக்கிறோம். அதான் பாஷ்யக்காரர் அந்த இடத்துல நீ வைஷ்ணவனா இருக்க, நீ பெருமாள் அடைஞ்சிருக்க, நீ அந்த குழந்தைக்காக அந்த குழந்தை இன்னைக்கு பரநியாசம் பண்ணிக்கலன்றதுக்காக நீ வந்து அதுக்கு காமிய கர்மாவை பண்ணி ஆயுஷ்வம் பண்ணணும்னு இல்லை.
அது நாளைக்கு அவன் பெருமாளை அடைய போறவன், ஆசிரியிக்க போறவன். அதனால காமிய கர்மாவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரிலாம் நியமிச்சிருக்கிறதுனாலதான் நம்மளால அந்த ஆயுஷ்வம் வேத விகிதமா இருந்தா கூட பண்றது இல்லை. எதப்பி அந்த ஆயுஷ்வமத்துக்கு சம்பந்தப்பட்ட குழந்தை இன்னும் பரநியாசம் ஆகலைன்னா கூட நாம பண்றது இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரே நெறியில் இருக்கணும் அப்படின்றத வைஷ்ணவனாவே இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் இதெல்லாம் ஒருமுகப்படுத்தி கொண்டு வந்தார். தலவிருத்தி வினிவர்த்தனௌஷதம் சரணம் யதீந்திர சரணம் விரணீமஹே. முதல்ல இருக்கிற பதம் சரணம், சம்பு, சிவன், சாந்தி அப்படின்லாம் சொல்லக்கூடிய சரணம் உபாயம்னு அர்த்தம். சரணம் உபாயம்னு அர்த்தம். யதீந்திர சரணம் காங்காச்சா இருக்குது, அந்த சரணம்னா திருவடி. அதாவது சரணம் யதீந்திர சரணம் உடையவருடைய திருவடிய சரணாரவிந்தத்தை சரணம் விரணீமஹே சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சரணமாக வரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். யதீந்திர சரணம். ஏன்னா நமக்கு ஆச்சாரியன் திருவடி தான் தஞ்சம், ஆச்சாரியன் தான் நமக்கு தஞ்சம். ஏன்னா பெருமாளை யார் காட்டி கொடுக்கறது? இந்த ஆச்சாரியன் தான் நமக்கு காட்டி கொடுக்குறாரு. இவர் இல்லைன்னா நமக்கு பெருமாளை தெரியாது. அப்படியே இருந்து ஆச்சாரிய பிராப்திக்கு 6 காரணங்களாக சொல்லப்பட்ட அதுல கடைசியில் அத்வேஷம், ஆபிமுக்கியம், சாத்விக சம்பாஷணம் அப்படின்னு சாத்விக சம்பாஷணம் உபன்யாசாதிகள் அது இது கேட்கறதுனாலாம் நாம தெரிஞ்சுட்டா கூட பெருமாளை பத்தி, ஆனா பெருமாளை நாம அடையிறது, பெருமாள் அதுக்கு செவி சாய்க்கிறது அப்படின்றதெல்லாம் ஆச்சாரியனுடைய நியமனத்தினால்தான். ஆச்சாரியன் பெருமாளை நியமிக்கிறான்னு சொல்லணுமா அப்படின்னா ஆமா, ஆச்சாரியனுடைய பிரார்த்தனைன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்லணும்னா ஆச்சாரியா பெருமாளுக்கு, ஏன் நான் பெருமாளுடைய திருவுள்ளத்தினால சொல்றேன், அதாவது ஆச்சாரியால் என்ன சொல்றாளோ அதை கேட்கக்கூடியவனா இருக்கான் பெருமாள். அதனால ஆச்சாரியால் நம்ம பாஷையில நாம பிரார்த்திக்கிறான்னு சொல்லலாமே தவிர ஆச்சாரியால் எம்பெருமான நியமிக்கிறான். அதான் சுவாமி தேசிகன் அதை ஸ்பஷ்டமா சொல்ற. அதிசயோக்தியா நான் சொல்றேன், களவொழிவார் யமர், இவன் திருட்டு குற்றத்தை பண்ண மாட்டான் ஆத்மாபார சௌரியத்தை. ஏன்னா என்ன சேர்ந்தவன் யமர், என்ன இசைந்தவர்க்கும் காவலனாம். ஆச்சாரியா இவன் என்ன சேர்ந்தவன், இவன் திருட்டு குற்றம் பண்ண மாட்டான், நீ மோட்சம் கொடுவோம் அப்படின்னா இசைந்தவர்க்கும் ஒத்துக்கிறான். அப்படியே பிரார்த்திச்சாலும் ஒத்துக்கிறாளே அப்படின்னு சொல்லலாம். ஆனா யமர் என்ன சேர்ந்தவன், இவன் திருட்டு குற்றம் பண்ண மாட்டான், அதாவது என்னிடத்துல அவன் விசுவாசம் வச்சிருக்கான், நானும் அவனை கட்டாட்சிச்சிருக்கேன், அதனால என்னுடைய கட்டாட்சம் பட்டவன் அவன் இனிமேட்டு ஆத்மாபார, அவனுக்கு ஆத்மாபார சௌரியம் பண்ணிருக்கானா இல்லையான்னு அதுவே தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் ரொம்ப மூடன். ஆனா என்னிடத்துல பக்தி வச்சுட்டு இருக்கான், அவ்வளவுதான், நான் கட்டாட்சிட்டு இருக்கேன், இனிமேட்டு ஆன மாதிரி நினைக்க மாட்டான் அவன். அவ்வளவுதான், எல்லாம் சுவாமி தான், எல்லாம் சுவாமி தான் நினைக்கிறான், சுவாமி தான் நினைச்சா அவ்வளவுதான், தான்னு ஒன்றும் நினைக்க போறதில்லை. அதனால அப்படி அதனால எதுக்கு சொல்ல வந்தோம், அதனால எம்பெருமான் மோட்சத்தை அருள்றது ஆச்சாரியன் சொல்றதுனாலதான், ஆச்சாரியன். அதனால்தான் ஆரம்பத்திலேயே பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ட புண்டரீகஷ்ட புண்ணியகிருத்து ஆச்சாரிய வர்த்தையா முக்தவ் தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். ரொம்ப பாபம் பண்ண க்ஷத்ரபந்து இருக்கானே அவனும் அந்த பாபத்தினால மோட்சம் போகாது இல்லை, ரொம்ப புண்ணியம் பண்ண புண்டரீகனும் பண்ணின புண்ணியத்தினாலேயே மோட்சம் போயிடல. 2 பேரும் ஆச்சாரியனை பெற்றுதான், ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் மோட்சம் போகணும். அதனால எல்லாரும் ஆச்சாரியனை பெறணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்குது. அதை ரகசிய திரசாரத்துல ஆரம்பத்திலேயே சுவாமி தேசிகனித்தை தான் எடுத்து ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி யதீந்திர சரணம் உடையவருடைய
திருவடி இருக்குதே அது. இந்த இடத்துல சில பேர் சொல்றா, அது அப்படி சொன்னா ஸ்துதி பரமா இருக்கட்டும். அதாவது பெருமாளை நாம ஆசிரியிச்சே ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே அப்படின்னு 2 திருவடிகளை அப்படின்னு சொல்லியிருக்குது சாஸ்திரம். ஆனா இந்த இடத்துல சுவாமி தேசிகன் யதீந்திர சரணம் அப்படின்னு ஒரு திருவடியை சொல்லிருக்கார். எம்பெருமான் திருவடியை காட்டிலும் ஆச்சாரியன் பாஷ்யக்காரருடைய ஒரு எம்பெருமான் 2 திருவடியை பிடிச்சாதான் அவன் நமக்கு பலன் தருவான். ஆனா இவருடைய திருவடி ஒன்றையே பிடிச்சாலே பலன் தருவார் அப்படின்னு சொல்றார். ஆச்சாரியனை ஸ்துதி பரமா இருக்கிறத பத்தி ஒன்றும் அது ஆக்ஷேபம் இல்லை. ஆனாலும் தனம் மதீயம் தவபாத பங்கஜம் ததானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா அப்படின்னு ஆள வந்தார் சாய்க்கிறார். மதியம் தனம் தவபாத பத்மஜம் உன்னுடைய திருவடி தான். அதனால ஒரு திருவடி தான் அங்க சொல்லிருக்க, தவபாத பத்மஜம் தான் சொல்லிருக்க, 2 திருவடி சொல்லல. தனம் மதியம் தவபாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி, நான் எப்போ வந்து அந்த சாட்சாத்காரம் பண்ண போறேன் சக்ஷுஷா என்னுடைய கண்ணினாலே அப்படின்னு கேட்கிற. இப்போ இந்த இடத்துல ஒரு திருவடி தான் அங்கேயும் அவர் சொல்லிருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஜாத்திய கவச்சனம் அப்படின்னு சொல்லலாம். ஜாத்தியக வச்சனம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏகவச்சனமாகப்பட்டது அந்த ஜாதி மொத்தத்தையும் குறிக்கிறது, அதனால திருவடி 2ஐயுமே குறிக்கிறது அப்படின்றத அப்படி அர்த்தம் சொல்லலாம். அதனால இப்ப பெருமாளுக்கும் அங்க அப்படிதான் சொல்றாரு. அதே அவரே மேல என்ன சொல்றாரு, கதா புனசங்கரதாங்க கல்பகத்வஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமா சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி. திரிவிக்ரமா, மறுபடியும் நான் எப்படா உன்னுடைய திருவடி 2ஐயும் என் தலையில பொருத்த போற. மதிய மூர்தானம் அலங்கரிஷதி சரணாம்புஜத்வயம் அப்படி சரணாம்புஜமா இருக்குது 2 திருவடியை எப்ப நீ மதிய மூர்தானம் தலையை அலங்கரிக்க போற. ஏற்கனவே ஒரு தடவை திருவிக்கிரமான்னு சொன்னதுனால மறுபடியும் எப்ப 2வது திருவடியை 2 திருவடியும் எப்ப நீ வைக்க போறேன்னு கேட்டதுனால திருவிக்கிரமன்னு சொன்னதுனால நீ உலகளந்த போது ஒரு திருவடியை என் தலைமையில ஏற்கனவே வச்சிருக்க, மறுபடியும் 2 திருவடியும் எப்ப வைக்க போற அப்படி. அதனால இந்த இடத்துல ஒரு திருவடின்னு சொன்னாலும் 2 திருவடியும் சொல்றதுன்னு உபலட்சணம் வச்சுக்கலாம். அதனால இப்போ பெருமாள் திருவடியை காட்டிலும் ஆச்சாரியன் திருவடி ஏற்றம் அப்படின்னு சொல்றதுக்கு பெருமாள் திருவடி 2ஆ இருந்தாதான் காரியகரமாகும், இது 1ஆ இருந்தாலே காரியகரமாகும் அப்படின்ற வரையில் சொல்லணுமா அப்படின்றது தெரியல. அது அந்த மாதிரி சொல்றது ஸ்துதிபரமா கொள்ளலாம், அதை பத்தியும் தப்பு இல்லை. ஆனா அதை முக்கியார்த்தமா அப்படி சொல்லணுமான்னு தெரியல. அதோட கூட ஒரு திருவடி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தாற்பயம் சொல்லலாம். அதாவது என்னன்னா, இந்த இடத்துல யதீந்திர சரணம் இருக்குது. யதீந்திரர் எப்படி இருக்கார், அதாவது முதல்ல பற்றக்கூடிய திருவடியா இருக்கு. எம்பெருமான் அப்புறமா தான் பற்றக்கூடிய திருவடியா இருக்கு. ஏன்னா ஆச்சாரியன் சேவிக்காவிட்டு தானே பெருமாள் அவர் சேவிக்க சொல்ற, சேவிக்கிறோம் அவர் திருவடியை பத்திரம். அதனால சதாம் அனுகல்பூதம் முரபித்ததம் சதாம் சொன்ன.
அதுக்கு அடுத்ததுலயும் அஜக திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம், திரிவர்க்கத்தை விடாதையே அபவர்க்க வைகத்தையும் நாம இங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்ற. அதனால ரெண்டு இப்போ ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்ற இடத்துல ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளை இரண்டு திருவடிகளையும் சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு முதல் கண்டத்து. என்னத்துக்காக பத்துற அப்படின்னு சொல்லணும். என் திருவடி நீ பத்துறேன்றேப்பா, எதுக்காக அப்படின்னா ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளில் களையற்ற கைங்கரியம் பெறத்துக்காக அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு கொடுத்தோம். அதாவது ரெண்டு திருவடியும் நாம எப்ப பற்றணும் அப்படின்னு சொன்னா எப்போ, அதாவது ரெண்டு திருவடியும் பற்றினோம்னா உடனே அந்த எம்பெருமானுடைய கைங்கரியம், களையற்ற கைங்கரியம், அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லாதபடியான கைங்கரியம், அதை பண்ணக்கூடிய தசைதான் அந்த ரெண்டு திருவடிக்கும் பற்றத்துக்கு. அந்த பெருமாளுக்கே பெருமாள் திருவடியை ஒரு திருவடியை பற்றினோன்னு சொல்றேன். ஏன்னா இந்த சரணாகதி இருக்க, இந்த சரணாகதி எப்படி உபாசனங்கள் பக்தி யோகம் சதுர்விதா பஜந்தே மாம் என்ன திருப்பி சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த இடத்துல எதுக்காக இது சொல்றோம்னா, பக்தி யோகம் 4 பேர் என்ன பண்றா, ஆத்தோ ஜிக்ஞாசு ரத்தாசி அப்படின்னு. அந்த 3 பேரும் பக்தி யோகம் பண்ணதே என்னதான் நினைக்கிறா. ஆனா பலன் வந்த உடனே பலன் பின்னால போயிடுறா, என்ன விட்டுடுறா, அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு போற. ஆனா ஞானின்றவன் என்ன பண்றான், அந்த உபாயமா இருக்கிற போதும் என்னதான் நினைக்கிறான், அந்த பலனா வரும்போதும் என் திருவடியில கைங்கரித்து தான் கேட்டிருக்கான், ஆனாலும் என்னையே தொடர்ச்சியா நினைக்கிறான். ரெண்டு திருவடியும் நாம பற்றினோம்னா அந்த தொடர்ச்சியா அப்படியே இருக்கும்னு அர்த்தம். இப்ப அவள்லாம் தொடர்ச்சி இல்லை, பெருமாள் திருவடியை பத்ததா உடனே விட்டுட்டு போயிடுறா. அதனால இப்போ இந்த பாஷ்யக்காரருடைய இங்க ஒரு திருவடி சொல்லிக்கிறதுக்கு தாத்பரியம், நாம இன்னும் அந்த மோக்ஷாந்த ஐஸ்வர்யமா இருக்கக்கூடிய அனவதிகாதிசய சங்கை அனந்த ஸ்திர பலமா இருக்கக்கூடிய அந்த கைங்கரியத்துக்கு நாம போகல. இங்கேயே இந்த திரிவர்க்க புருஷார்த்தமெல்லாம் அந்த பாவனையில ஏதாவது எல்லாம் அவன் அப்படின்ற ரீதியில இங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த சரீரத்தை வச்சுட்டு. அதனால பூர்ணமா அங்க வரல. அதனால இங்க ஒரு திருடின்னு சொன்னதுனால அந்த அர்த்தத்தை கொள்ளலாம் அப்படின்னு உற்பத்தி ஆகுதுன்னு தோன்றது. ரெண்டு திருவடியை பத்தினா அதுக்கப்புறம் விடவே கூடாது. அதாவது ஏன் திருவடியை பத்துறோம் அப்படின்னு சொன்னா, அனதிக்கிரமணீயம். பெருமாள் திருவடி, இப்போ நீங்கள்லாம் கை கொடுக்குறீங்க மேல் நாட்டு வழக்கமா, மேலை நாட்டார்லாம் என்ன பண்ணுவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்குவா. கை குடிக்குன்னா போயிட்டே இருக்கலாம், 4 அடி பின்ன போகலாம். அதே காலில் விழுந்து காலை பிடிச்சா அவன் எங்கேயுமே ஒரு அடி கூட எடுத்து சலனம் வைக்க முடியாது. அதனால நாம அவனிடத்துல பிரார்த்திக்கிறது, அவன் மீளாத அனதிக்கிரமணியனா இருந்து அப்படியே நமக்கு காரியம் செய்து கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த திருவடியை பிடிக்கிறோம். அதுதான் திருவடி. அதனாலதான் திருவடி திருமேனிக்கு உபலட்சணம்னு சொல்லப்பட்டது. அதனால்தான் சொன்னேன். அந்த திருவடியை பிடிச்சோம்னா எனக்கு கால் தானே மீறி நடந்து போறதுக்கு, தாண்டி போறதுக்கு. அதனால நின்ற இடத்துல நாம என்ன கேட்கறோமோ அதை பண்ணி தரத்துக்கு, அப்படியே சித்தமாக நிக்கிறதுக்கு அந்த திருவடியை பிடிச்சோம்னா அவன் எங்கேயும் நகர முடியாது. அதுக்காக அனதிக்கிரமணியம். அதனால்தான் அந்த திருவடியை பிடிக்கிறேன்.
அப்ப அவனை மாத்திரம் நாம பிடிச்சிட்டு ரெண்டு திருவடியும் நாம பலன் வந்த உடனே விட்டுட்டு வந்துடுறது சரியா? அதனால அந்த ஒரு திருவடின்னு சொல்றது அதான் நாம இதர புருஷார்த்தங்களோட கூட அவனை இதர புருஷார்த்தங்களுக்கோ இல்லை இதர புருஷார்த்தத்திலே உண்ணும் சோறு பருகு தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்ற ரீதியில நாம இந்த சரீரத்தோட கூட அப்படி பாவனை பண்ணி பாராத்தியம்சம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிகளுக்கும் யா பலாத்கிருத்திய புங்கேன்ற ரீதியில அப்படிலாம் நம்ம பண்றோம்னா இப்படி இருக்கிறதுனால அது ஒரு திருவடி. ரெண்டு திருவடியும் பிடிச்சிட்டா நாம அவனை விட்டு அதனால தான் அவன் சொல்றான் சதுர்விதா இதில் ஆத்தோ ஜிக்ஞாசு அர்த்தாத்தி ஞானி அது உதாரா சர்வையே வைத்தே ஞானித்து ஆத்ம எல்லாருமே என்னதான் பற்றா நான் தான் பலன் தரேன்னு. ஆனா அதுல ஞானி தான் என்னுடைய ஆத்மா என் உள்ளத்துல நான் அவனை இருக்கிறேன். ஏன்னா மற்றவன்லாம் என்ன பண்றான் காரியம் ஆச்சுன்னா போயிட்டே இருக்கான். இவன் அப்படி இல்லை. என்னைக்கு காரியத்துக்காக என்னை பற்ற ஆரம்பிச்சானோ அதுலேருந்து என்னிடத்துலயே இருக்கான். ஆனால் நான் அவனை என் உள்ள வச்சுட்டேன். ஞானித்து ஆத்மைவ மே மதம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அவன் எப்படி நழுவி போகாத ஸ்திரமா இருக்கானோ அந்த மாதிரி நாம நழுவி போகாத ஸ்திரமா இருக்குதுன்னா ஒரு காலம் பிடிச்சோம் அது பிடிச்சதுக்கு பலன் வந்துட்டோம் சொல்றேன். அதே ரெண்டுத்தையும் பிடிச்சோம்னா அவன் ஸ்திரமா இருக்க மாதிரி நாமும் ஸ்திரமா இருக்கிற பலன் தான். அதனால்தான் இந்த கரண மந்திரமான துவயத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே சரணமாக பற்றுகிறேன்னு முதல் வாக்கியம் சொல்றது அது எதுக்காக சரணம் பற்றுறோம்ன்றது ரெண்டாவது வாக்கியம் அதை காண்பிக்கிறது உறுதிப்படுத்துறது. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. அதாவது நாராயணன் பொறுத்து கைங்கரியம் மாத்திரம் இல்லை கடையற்ற கைங்கரியம் அப்படின்னு நமஹான்றதுனால சுவார்த்த சுவாதீன கர்த்திருவ போக்திருத்துவங்கள் இல்லாததான சுவார்த்தமாகவும் சுவாதீனமான கர்த்திருவ போக்திருத்தங்கள் இல்லாதபடியான கைங்கரியத்தை வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் உடனாய் மன்னி அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி அப்படி. இப்போ இதெல்லாம் வழிவிலா அடிமைன்னு ஓரளவுக்கு சாத்தியத்தை அவன் பண்றவன் அது பண்றவன் இது பண்றவன்னா கூட இந்த இடத்துல அதனுடைய அனுபவம் எல்லாம் கேவலம் பெருமாள் பிரயோஜனம் நாம் எவ்வளவு நினைத்தாலும் அது நமக்கு லவலேஷ ஆனந்தம் சுவார்த்தமா கொஞ்சம் கொடுக்கும். உடனாய் மன்னின்றது இல்லை. இதை அனுபவிக்கிச்சே வித்தியாசமானதுதான். அவனோட மன்னி விட்டு பிரியாது இருந்து பண்ணலை. மற்ற வஸ்துக்கள்ல அவன் நான் மாதிரி மற்ற வஸ்துவா இருந்து அனுபவிக்கிறான் அனுபவத்தை குடிக்கிறான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதனால சரி. அதனால இந்த இடத்துல ஒரு திருவடின்னு சொன்னதுனால ஸ்ரீபாஷ்யக்காரர் நாம திருவடியை பற்றினோம்னா அப்புறம் அவர் எம்பெருமான் திருவடிகளை பற்ற சொல்ற அந்த எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுத்தார். ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரர் திருவடியை பற்றினதுனால நமக்கு எம்பெருமான் திருவடியை பற்றி மோட்சம் வரையில் வருது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. மற்ற பலன் பின்னால நாம போயிடல. காரணம் என்னன்னா அது கொடுக்குறோம் எம்பெருமான். ஆனால் அவன் கர்மாதீனமா பண்றதுனால அவன் எப்படி வேணாலும் இருப்பான். ஆனா நம்ம கர்மாப்படி இருப்பான். ஆனா ஆச்சாரியால் அனுகிரகமே பண்ணக்கூடியவாள். ஆச்சாரியால் அனுகிரகமே பண்ணக்கூடியவாளான்றதுனால அவளுக்கு நிகிரகமோ அதுவோ இதுவோ ஒன்றும் கிடையாது. அதனால இந்த இடத்துல ஒரு திருவடியில் சாமான்யமா சொன்னது ரெண்டு திருவடிக்கும் உபலட்சணமும் வச்சுக்கணும். அப்படி விசேஷ அர்த்தம் சொல்லணும்னாலும் இப்படிதான் அர்த்தம் கொள்ளணும். இல்லை ஆச்சாரியனை ஸ்துதி பண்றதுக்காக எம்பெருமான் ரெண்டு திருவடியில் எம்பெருமானுக்கு காரியம் கொடுக்குறான், காரியம் கொள்ள முடியுது நம்மால. ஆச்சாரியனுக்கு ஒரு திருவடியிலேயே அப்படி காரியம் கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு உபச்சாரோக்தியா ஆச்சாரியனை சொல்றதை பத்தியும்
இல்லை. அது அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இப்படி 2 திருவடி இது பண்றோம்னு சொல்லலாம், இல்லைன்னா இப்படி சொல்லலாம், அதுதான் சரி. என்ன வந்து 2 திருவடின்னா தொடர்ச்சியா விடாது அப்படியே இருக்கும்னு அர்த்தம். ஆனா இந்த சரீரத்தோடு இருக்கிறவர்கள் அந்த தொடர்ச்சி நமக்கு வராது, அந்த மாதிரியான ஒரு தசை கிட்டாது. அதனால நாம வந்து இந்த இடத்துல அப்படி அந்த ஒரு திருவடி 2 திருவடின்றதுக்கு விசேஷம் சொல்லணும்னா அந்த மூலமா சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறம் இது ஆயிடுச்சு. சரணம் யதீந்திர சரணம் விரணீமஹே. இந்த இடத்துல ஒரு பெருமாள்லாம் அவதாரம் பண்றான். ஆச்சாரியனாவும் பெருமாள் தான் அவதாரம் பண்றான். சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மத்தியமயந்தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாய் சாஸ்திர பாணினான்னு சொல்லிருக்கபடிக்கு பெருமாள் தான் அவதாரம் பண்ணதே அந்த அவதார பிரயோஜனத்தை என்ன சொல்றான் அப்படின்னு சொன்ன, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது பரித்ராணம் பண்றதுக்கும் துஷ்கிருத்துகளை விநாசம் பண்றதுக்கும் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்கும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதே அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த மாதிரி அவதரிக்கிற எம்பெருமான் தான் நாம வந்து சரணமா பத்திரம். அந்த எம்பெருமானுடைய திருவடியில் தான் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. எம்பெருமான் வேற இல்லை, ஆச்சாரியாள் வேற இல்லை. ஆச்சாரியா திக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே அப்படின்னு அதுல ஸ்ரீபாஷ்யக்காரனுடைய அவதாரமா அந்த எம்பெருமான் இருக்குச்சே. ஆச்சாரிய அவதாரம் இதுல இந்த 3ம் இங்க இருக்குது. எம்பெருமான போல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவதாரத்திலையும் 3 பிரயோஜனங்கள் இருக்கு. ஏன்னா பஞ்சாயத்தினுடைய அவதாரம்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா பெருமாள் என்ன பண்றான், பஞ்சாயுதங்களை வச்சுதான் ஆசிரித பரித்ராணம் பண்றான். அதாவது கூறாராய் வெண்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே. நீ சங்குதான் ஆழி சங்கு சக்கரம்லாம் சேவை சாதிச்சு மண்ணும் விண்ணும் மகிழ நீ ஒரு நாள் வந்து சேவை சாதிக்கணும் அப்படின்டா. அருளாழி புட்கடவீர் அவர் மீதி ஒரு நாள் என்ன அப்படின்னு நம்மாழ்வார். இதுவும் நம்மாழ்வார் தான். என்ன அருளாழி புட்கடவீர், ஆழிய கையில வச்சுருக்கியே, அப்படி சக்கரத்தை கையில வச்சுட்டு புல் மேல ஊர்ந்து போறே, அப்ப என் வீதி வழியா வந்துட்டு போகணும். அந்த மாதிரி முதல் 10 பாடினத்தினால்தான் பிரதம சதகே வீக்ஷ வரதம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால சேவ பெருமாள் 3 கருட சேவை வருஷத்துல கண்டருள்றார். வைகாசி ஆனி ஆடி 3 கருட சேவைக்கும் வாகன மண்டபத்திலேருந்து கிளம்பினா ஆழ்வார் பிராகாரம் 7 அப்புறம் கோபுரவாசுடிக்கு வருவார். சாதாரணமா உற்சவங்கள்லாம் வீதியில போயிட்டு அதுக்கப்புறம் பிராகாரத்துல உள்ள எழுதுவார். ஆனா இந்த 3 கருட சேவைக்கும் பிராகாரத்துல முதல்ல 7 ஆழ்வாருக்கு அவர் வீதி ஒரு நாள் என்ன அப்படின்னு சொன்னாரு. அருளாழி புட்கடவீர். ஆனா கர்வோத்சவம்னாலே தேவ பெருமாளுக்கு தான், மற்ற பெருமாளுக்கெல்லாம் இல்லை, இவருக்கு தான் பிரதானம். அதனால அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன, அவன் எங்கேயோ உள்ளூர்ந்து போச்சு என் வீதி வழியா போக சொல்லுவோம் அப்படின்னு தூது விடுறாரு ஆழ்வார். அதனால ஆன மாதிரி அந்த பெருமாள் இடத்துல தான் நாம அர்ச்சாவதாரத்தில் தான் நாம சரணாகதி பண்றோம். அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்காக தான் அவன் இது பண்றான். சரி, இப்போ அதனால பெருமாள் அவதாரமும் எல்லாத்துலயும் என்ன 3 இருக்குது. சாது பரித்ராணம் அதான் பெருமாள். அதனால
அந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு சேவை சாய்க்கிறது என்னத்துக்குன்னா ஆசிரித்தாளை ரமிப்பிக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் துஷ்டாளு நிகிரகம் பண்றதுக்கும். ஏன் இந்த சக்கரத்தை விட்டான்னா வைகுண்டத்திலேருந்து முதல்ல தலையை அறுக்காதா? அப்படி இல்லை, அந்த யானைக்கு இப்படி சேவை சாய்க்கணுன்றதுக்காகவே வரான். அதுக்கப்புறம் துஷ்ட நிகிரகம் பண்றான். அதனால ஆர்த்த துவனியால கதறின யானைக்கு தான் சேவை கொடுக்கணும் அப்படின்னு சேவை கொடுத்து அருளணுன்றதுக்காக வரான். அப்படியே அதனுடைய பிரார்த்தனை அதுக்கு இறைஞ்சலா இருக்கக்கூடிய அந்த முதலையும் சம்ஹாரம் பண்ணான். இல்லைன்னா இந்த சக்கரம் அவன் கையிலேருந்து அந்த கழுத்துல போய் வச்சு சக்கரத்தை வச்சு இவன் கையாலே அறுக்கிறான் இல்லையே. அந்த கையிலேருந்து ஏவினோடனே சக்கரம் அங்கே போய் கழுத்து அறுத்துட்டு வருது, முதலினுடைய கழுத்து. அது வைகுண்டத்துலேருந்து அனுப்பிச்சாலே வருது. அந்த மாதிரி பண்ணல. அதனால சாது பரித்ராணத்துக்காக தான் பஞ்சாயுதங்களை கையில் வச்சுட்டு இருக்கான். அப்படியே துஷ்ட நிக்கிரமும் அதால் தான் பண்றான். அது தர்ம சம்ஸ்தாபனம் தானா. அதனால தர்ம சம்ஸ்தாபனம் எப்படி? இப்போ சக்கரத்தினால என்ன? சுதர்சன மகாஜ்வால கோட்டி சூரிய சமப்பிரபா அஜானாந்தமே தேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சையா, விஷ்ணு மார்க்கத்தை பிரதர்சிக்கிறது. அதுதான் தர்ம சம்ஸ்தாபனம். பாஞ்சஜன்ய நிஜத்வான துவத்த பாதக சஞ்சயா பாஹிமாம் பாப்பினங்கோர சம்சாரார்ணவ பாத்தினம். அதனால அது பாப்பங்கள்லாம் அறுத்து சம்சாரத்துல உத்தரிப்பிக்கிறதுனால அது தர்ம சம்ஸ்தாபனம். ஆன மாதிரி வழியை காமிக்கிறது. இந்த மாதிரி இது பெருமாள் இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பண்றது அதுதான். இப்போ பஞ்சாயுதமான அவதாரம்னு சொன்னா பெருமாள் என்ன பண்றார்? பஞ்சாயுதங்களுடைய அவதாரமா பாஷ்யக்காரர் பண்ணி தான் அதுல அனுப்பிரவேசம் பண்ணி ஆச்சாரியனா வர. அதனால இந்த இடத்துலையும் பாருங்க 3 விதமான இதுவும் இருக்குது. அனுகல்பூத முரபிப்பதம் சதாம், அதாவது சத்துக்களுக்கு இதுதான் பிரதானமான திருவடியா இருக்குது, எத்திராஜுடையது. அதனால சாதுக்களை பரித்ராணம் பண்ணணும்னா தன்னுடைய திருவடியை தானே தரணும் பெருமாள். இங்க பாஷ்யக்காரருடைய திருவடி தான் முக்கியமா சாதுக்கள்லாம் நினைக்கிறார். அதனால சாது பரித்ராணம். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடியை பற்றும்படியா ஸ்ரீபாஷ்யக்காரர் திருவடி முதன்மை பெற்றதா இருக்குது. அதுதான் சாது பரித்ராணம், பாஷ்யக்காரருடைய திருவடி. அதுக்கப்புறம் அஜக திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம், இந்த திரிவர்க்க புருஷார்த்தம் பொதுவில் இருக்குதே, அது துஷ்ட சித்தத்தினால இதுல நமக்கு ஆசைகள்லாம் ஏற்படுறது, துஷ்ட சித்தத்தினால. ஆனா அது அபவர்க்க வைபவத்துக்கு துணையா உறுதுணையா இருக்குது. அதை விடாதையே, அதான் இதை விடாதையே அபவர்க்கம். அதனால அந்த துஷ்ட சித்தத்தினால் இருக்கக்கூடிய மாறான ஆசைகள்லாம் இல்லாம திரிவர்க்க புருஷார்த்தத்துல தர்மார்த்த காமத்துல அது அபவர்க்கத்துக்கு உறுதுணையாவே அது இருக்குது. இதை அனுபவிக்கிறதுனால அபவர்க்க வைபவம் நமக்கு தடைப்படலை. ஆன மாதிரி அதை உண்ணும் சோறு பருகு நிறுத்தணும். அதனால துஷ்ட இது போறது, நமக்கு மாறுதலா நடக்கக்கூடிய தன்மை போறதுதான் துஷ்கிருத் விநாசனம். நமக்குன்னு அனுபவிக்கக்கூடிய துஷ்கிருத்தி இருக்குதே இல்ல, சுகிருத்த காரியம் இல்ல துஷ்கிருத்த காரியம், அதை போக்கடிக்கிறது. அதெல்லாம் எம்பெருமானுக்கே ஆகி அபவர்க்க வைக்கிறதோடு சேர்த்து இருக்க மாதிரி பண்றதுனால முதல்ல திருவடியே இவர் திருவடி பிரதானமா இருக்கிறதுனால சாது பரித்ராணம். ஏன்னா சத்துக்களுக்கெல்லாம் பெருமாளை காட்டிலும் பெருமாளே என்ன சொல்றான், மத்பக்த பக்தா பூஜனீயா விசேஷா அப்படின்னு சொல்றான். என்னுடைய பக்தால் தான் விசேஷமா பூஜிக்கப்பட வேண்டியவா என்னை காட்டிலும் அப்படின்னு சொல்றான். அதனால எம்பெருமான் திருவடியை காட்டிலும் நாம பக்தாளா இருக்கவாளுக்கு எது விசேஷம்? அந்த ஆச்சாரியனுடைய திருவடி தான். அதனால சாது பரித்ராணம் அந்த இடத்துல. இந்த இடத்துல
நாம நமக்குன்னு அனுபவிக்கிறோமே இந்த தர்மார்த்த காமங்கள்லாம், அதெல்லாம் இல்லாத அது எம்பெருமானுக்குன்னு சொல்லி எம்பெருமான் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு அனுபவிக்கிறதுனால நாம துஷ்டத்தை விட்டு சுகிருத்திகளாகிறோம், நல்ல காரியத்தை பண்றவாளா. அதான் துஷ்டத்துக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட நடத்தைய ஒழிக்கிற. அதுக்கப்புறம் சலச்சித்த விருத்தி வினிவர்த்தன ஔஷதம், சஞ்சலமா இருக்கக்கூடிய மனசு என்ன, அது சஞ்சலமா ஒரு மனசு இருந்ததுன்னா அது அழிவுக்கு தான் காரணம். ஏன்னா தர்மப்படி நடக்கல. அது அந்த சஞ்சலம் பொருடுத்துன்னா நாம தர்மப்படி நடக்கும். சஞ்சலம் எப்ப வருது, இது நல்லதா அது நல்லதா, இது தேவை போல இருக்கு அது தேவை போல இருக்கேன்னு மாறி மாறி நினைக்கிறதுதான் சஞ்சலம். அந்த சஞ்சலப்படுறவனுக்கு என்ன, அவன் வினசதி அப்படின்னு சொல்லிருக்குது. அதனால தர்மத்தின்படி நடக்கல. அந்த சஞ்சலத்தை போக்கடிச்சுட்டா தர்மப்படி நடப்பான். அதனால தர்ம சம்ஸ்தாபனம். அதனால இப்படி 3 விதமா அதான் 3 காரணத்துக்காக பெருமாளை போல அவதரிச்சிருக்கிற இந்த பாஷ்யக்காரருடைய திருவடியை நாம பார்க்கிறோம். சரணம் யதீந்திர சரணம் விரணீமஹே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல, அதாவது பெருமாள் எப்படி அவதார ரகசியத்துல தான் இந்த 3 காரியத்துக்காக அவதரிக்கிறான்னு சொல்றதோ அப்படிப்பட்ட அவதார ரகசியத்தை தன்னிடத்தே கொண்டது பாஷ்யக்காரருடைய அவதாரம். அப்படிப்பட்ட திருவடி எம்பெருமான் திருவடியை தான் நாம பார்க்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய திருவடியை நாம வதிக்கிறோம் அப்படின்னு. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷதீசானபதாசிரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.